Hi friends, welcome back to my channel. So இப்போ நீங்க பார்க்க போற வீடியோ என்னன்னா ஒரு Thanksgiving வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப சாரி. ஏன்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க 1 வீக் ஆயிடுச்சு போஸ்ட் போட்டு என்ன வீடியோ காணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. பர்சனலாகவும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டேன், அதுதான் உண்மையான ரீசன். அதுவும் இல்லாமல் ஷாப்ஸ் இப்போது காமிக்க முடியாதுன்றதுனால இன்னும் கொஞ்சம் வந்து லேட் அப்லோடிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அங்கே வந்து நம்மளுக்காக ஒர்க் பண்ணுற அவங்களோட உயிரெல்லாம் ரிஸ்கில் வச்சு நம்மளுக்காக வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க பப்ளிக் சர்வன்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ அவங்களுக்காக அப்படி என்ன நீ பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் மார்னிங் வந்து செஞ்சு கொடுத்தோம். நீ செஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நான் செய்யலை, அந்த ரிஸ்க்கு நான் இருக்க விரும்பலை. ஸோ எங்கள் அம்மா செஞ்சாங்க, அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க.
ஒன் மோர் திங், இந்த வீடியோ அதாவது இந்த குக்கிங் ப்ராசஸ் ஆரம்பித்த டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 o'clock. ஆமாங்க, என்னை வந்து 5 மணிக்கெலாம் எழுப்பி விட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பட் இருந்தாலும் ஹாப்பியாக தான் இருந்தது. 5 மணிக்கெலாம் எழுந்து ஃபுல் ப்ராசஸும் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இது குக்கிங் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட்லி ஒரு 1 hour 1.5 hour ஆச்சு. நாங்கள் ஃபுல்லாக குக்கிங் செஞ்சு முடித்து அதை நான் பேக் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 7 o'clock 7:15 ஆகிடுச்சு. 15 மெம்பர்ஸ்க்கு நாங்கள் வந்து இட்லி வித் சாம்பார் செஞ்சு கொடுத்தோம். நிறைய செய்யணும்னு ஆசை தான், பட் ஆனால் இது குவாரண்டைன் டைம் அப்படின்னால நிறைய விஷயம் கிடைக்கல. அண்ட் எங்களால் முடிஞ்சது வந்து நாங்கள் செஞ்சோம், அதுதான் உண்மை. நான் வந்து இவ்வளோ செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. நாங்கள் பண்ணது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கம்மி தான். எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா வெறும் இட்லி அண்ட் சாம்பார் தான் கொடுத்தோம். பட் ஸ்டில் அது வந்து அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அப்படின்னால என்ன செஞ்சாலும் மனசார நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். வெல் சானிடைஸ் பண்ணிவிட்டு தான் நாங்கள் செஞ்சோம். இதை தான் நாங்களும் சாப்பிட்டோம். பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை அந்தளவுக்கு செய்ய முடியலன்னாலும் எங்களால் எதுவும் முடிஞ்சதை சின்னதாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியோடு இருந்தது. லாஸ்ட் வீக் வந்து எங்கள் ஏரியாவுக்கு வர பப்ளிக் சர்வன்ட், பப்ளிக் சேவருக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா சீர் வச்சு கொடுத்தோம். பழம்லாம் வாங்கி பூ வச்சு அமௌண்ட் வச்சு கொடுத்தோம். ஸோ அது அவங்கள வந்து கௌரவப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னால அதனுடைய பிக்கும் கொடுக்குறோம். வாங்குகிற பிக் மட்டும் கொடுக்குறோம், கூட இருந்து கொடுத்த பிக்கை நாங்கள் கொடுக்கல. பட் ஸ்டில் அது எங்கள் ஏரியா தான். இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ குவாரண்டைன் முடிகிற வரைக்கும் என்னால் முடிஞ்சது இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் அண்ட் கொஞ்சம் ஃபன்ஃபுல்லான வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டும் கொடுக்க முடியும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இன்னொன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் லாஸ்ட் டைமும் சரி இந்த டைமும் சரி நம்மளுக்காக நம்மளை ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர்ஸ் வந்து அவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுவே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஜீர்ணிக்க முடியல. பட் அதுலேயும் கொடுமையான விஷயம் என்னென்னா, நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அந்த லாஸ்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் ப்ராசஸ் வந்து செய்ய விடாமல் தடுக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்படுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலிஸை பார்த்துக்காம அவங்களோட உயிரை கூட பார்த்துக்காம நம்ம உயிரை காப்பாற்றுறாங்க அப்படின்றப்போ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அண்ட் ஒன்ஸ் அவங்க இறந்துட்டாங்கன்னா கொரோனா வந்து இருக்காது, அந்த அஃபெக்ஷன் வந்து அவங்க பாடியில் இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறது, ஆம்புலன்ஸில் கல் எடுத்து அடிக்கிறது அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஸோ வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஜாலியாக இருங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க ஃபேமிலியோட. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்றது உங்கள்கிட்ட ஒரு தாழ்மையாக வச்சுக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's Tala. Bye bye from Nithya. Stay tuned. Bye.